அனைவருக்கும் வணக்கம். இளையராஜா என்றால் பாடல் மட்டும் இல்லை, காப்பிரைட் ராஜா என்றும் அவரை சொல்லலாம். அந்த காப்பிரைட் ராஜா பல பேர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவர். இன்னைக்கு அவர் கண்ணில் ஒருத்தர் விரலை விட்டு ஆட்டியிருக்கிறாங்க. அதாவது இன்று மாலை ஒரு தீர்ப்பு வந்தது, டெல்லி உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்தது. இனி இளையராஜாவால் கூட இனி ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலை அவரால் கூட உரிமை கொண்டாட முடியாது என்ற தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று ஒரு இடைக்கால தடை தீர்ப்பு வழங்கியிருக்குது. 134 படங்களின் உரிமையே சரிகம நிறுவனம் விலை கொடுத்து வாங்கினதுனால அந்த 144 படங்களையும் இளையராஜாவால் இனிமே பயன்படுத்திக்க முடியாது. அவர் எந்த தளங்கள்லையும் அதை யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது என்ன 134 படங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா, 1976 அவருடைய முதல் படம் அன்னக்கிளி வெளிவந்ததுலேருந்து 2001 காலகட்டங்கள் வரை வந்த 134 படங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்னக்கிளி, 16 வயதினிலே, ரோசாப்பூ, ரவிக்கைக்காரி, ரெட்டைவால் குருவி, முள்ளும் மலரும் இது போன்ற படங்கள்லாம் இளையராஜாவால் இனிமே உரிமை கோர முடியாது. இந்த படங்களில் இருக்கிற பாடல்களை எல்லாத்தையும் உரிமை கோர முடியாது என்று சொல்லி தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. படங்கள்னு எடுத்துக்கிட்டால் 144 படங்கள். அதுவே பாடல்கள்னு எடுத்துக்கிட்டால் 900 பாடல்கள். என்னென்ன பாடல்கள்னு பார்த்தாக்க, கண்ணன் ஒரு கை குழந்தை, பூங்கதவே தாழ்த்திரவாய், அது பொன்மாலை பொழுதில், 16 வயதினிலே, செந்தூரப்பூவே பாடல். அப்புறம் இன்னும் எண்ணற்ற பாடல்கள், மொத்தம் 900 பாடல்கள் அடங்குது. இந்த பாடல்களை எதுவும் இவரால் இனிமேல் உரிமை கோர முடியாது. எங்கே உரிமை இவர் கோர்றாருனாக்க, அமேசான் மியூசிக்கு, ஐடியூன்ஸ், ஜியோ சவுண்ட் போன்ற தளங்கள்லாம் இவருடைய பாடல்களை இவர் பயன்படுத்தினால் சட்டவிரோதம் என்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது எதன் கீழே இப்படி ஒரு தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னாங்க அப்படின்னா, காப்புரிமை சட்டம் 1957 படி இவங்க இந்த உரிமை கோர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சரிகமப நிறுவனம் தயாரிப்பாளர்களிடமிருந்து ஒரு பெரும் தொகையை கொடுத்துருக்காங்க. தயாரிப்பாளர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, இளையராஜாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் இனிமே இளையராஜா இந்த படங்கள் குறித்தோ பாடல்கள் குறித்தோ உரிமை கோர முடியாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பு. எப்படியெல்லாம் இளையராஜா காப்புரிமை விஷயத்தில் இந்த யூடியூப்பில் கூட இளையராஜா பாடல்களை நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவர் அவருடைய பாடல்களுக்கு உரிமை கோரினார். அப்படி பயன்படுத்தினாக்க உடனே அந்த படத்தை நிறுத்த சொல்லி கேஸ் போட்டுருவார். இப்போ பல படங்கள் அந்த மாதிரி நிறுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் நிறைய படங்களுக்கு அவருடைய பழைய பாடல்களை ரீமேக் பண்ணியும் அல்லது படத்தில் வச்சாலோ அது உடனே காப்புரிமை கேட்டு வழக்கு போட்டுடுறாரு. இனிமேல் என்னுடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ராவில் என்னுடைய பாடல்களை என்னோட அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது என்று சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு இந்த மாதிரி பிரச்சனைகள் எஸ்பிபி கூட இருந்தது. எஸ்பிபியும் இளையராஜாவும் நெருங்கிய நண்பர்கள். அப்போ அவரு கூட பிரச்சனை இருந்தது. இந்த காப்புரிமை பிரச்சனையிலேயே எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்கும் கருத்து முரண்கள் வந்தது. அதே போல தான் வைரமுத்து கூடயும் கருத்து முரண் வந்தது. அப்போது பாடலாசிரியர்கள் உரிமை கோரினால், இசையமைப்பாளர்கள் உரிமை கோரினால், இயக்குனர்கள் உரிமை கோரினால் எப்படி அந்த படத்தை பொதுத்தடங்களில் பயன்படுத்த முடியும்? படத்தவோ பாடல்களையோ அந்த வரிகளையோ எப்படி பயன்படுத்திக்க முடியும்? இப்போ ஒட்டு மொத்தமாக தான் ஒரு தயாரிப்பாளர்கள் அது அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த படத்தோட உரிமையை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உரிமை கோரினால்
என்ன ஆகும் என்பதற்கு ஒரு தனி ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த தீர்ப்பு. இதையே அப்படியே நேர் ஆப்போசிட்டாக போனாக்க இசையமைப்பாளர் தேவா அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்துட்டு இளையராஜா அளவுக்கு புகழின் உச்சம் பெற்றவர், புகழ் பெற்றவர் தான். ஆனால் இளையராஜா அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், என் பாடல்களை யார் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாடல் போட்டு ஹிட்டாக இருந்தாலும் இப்போ இந்த இளைய தலைமுறைகளுக்கு அது பயன்படுகிறது என்றால் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க என்று சொல்லி ஒரு தாராள மனசோட தேவா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல மியூசிக் டைரக்டர்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த திருப்பதிக்கே லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி, திருநெல்வேலிக்கே அல்வாவா என்று சொல்லி கேட்குற மாதிரி, காப்புரிமைக்கே காப்புரிமை சட்டமா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இளையராஜாவுக்கு இன்றைக்கி பொன்மாலை பொழுதில் அந்த பாடலை கூட அவர் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிகழ்வு குறித்து நம்ம நண்பர்களுடைய நீங்கள் என்ன இதை குறித்து நினைக்கிறீங்க, உங்களுடைய இது குறித்தின கருத்து என்ன என்று சொல்லி உங்களுடைய கருத்தை நம்மோட பகிர்ந்துக்குங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணி சேனலுக்கு நம்ம சேனல் மேலே கொண்டுக்கிட்டு வரத்துக்கு உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.